பாக்குறேன் சொல்ற கண்ண மாதிரி ஒண்ணு என்ன வேணா நடக்குங்கிறாரு. என்ன வேணா நடக்குங்கிறாரு அப்படின்னு பார்த்தா இவர் சொல்ல சொல்ல அந்த சொல்ல சொல்ல என் கண்ணுல இந்த கண்ணுல தண்ணி போகுது, இதுல போல இதுல போயிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல என்னடா அது. அதுக்கப்புறம் சொன்னாரு இது ஒரு மடங்கு தான், பரம்பொருள் நீங்க வந்து அந்த பயிற்சி எடுத்தீங்க தியான பயிற்சி 1000 மடங்குனாரு. என்னடா 1 மடங்கு இந்த போடுது. நல்லாவே ஸ்பிரிச்சுவலாக நிறையா பிளேசஸ் போயிட்டு இருக்கேன். அண்ட் ஐவ் ஸ்பெண்ட் மோர் தேன் 2-3 lakhs கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வித்தியாசமான கிளாஸஸ். அண்ட் லாஸ்ட் 2 hours நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த செஷனுக்கு முன்னாடி, இது எந்த கிளாஸ்லேயும் கிடைச்சதே கிடையாது. திஸ் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளாஸ் ஐ ஹவ் எவர் பீன். அண்ட் திஸ் வாஸ் த மோஸ்ட் எக்கனாமிக் ஆல்சோ. அண்ட் ஸோ கிளாட் தட் ஐ மெட் யூ ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இன்னும் ரொம்ப அல்டிமேட், த மோஸ்ட் லவ்விங் பாயிண்ட் ஆஃப் ஹிம் வாஸ் இந்த சீக்கிங்கில் நாங்கள் திருவண்ணாமலையில் போய் உட்காந்துருக்கோம், இல்லை வேற கிளாஸில் போய் உட்காந்துருந்தப்போ இந்த ஜீவன்னா என்ன, கதினா என்ன, இது அந்த ஆல்பம்லாம் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ, தம்பி நாங்கள் இதெல்லாம் 10-15 வருஷம் ஆச்சு நாங்கள் கண்டுபிடிக்க, இதை நான் உங்களுக்கு எப்படி அசால்ட்டாக கொடுக்க முடியும், 1 செகண்டில் கொடுத்தாரு. யாருனாலும் முடியும், சான்ஸே கிடையாது. He was literally sweet. அட்டகாசமான கிளாஸ். அந்த 1 மணி நேரம் எங்கே போனேன்னு எனக்கு தெரியல. நான்லாம் இந்த மாதிரி டைப்பே கிடையாது. மெடிடேஷன் அது நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நீங்க சொன்ன இந்த மாய உலகத்துல நல்லா ஸ்டக் பண்ணியிருக்கேன். ஸோ அட்டென்ஷன், லவ், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குற ஆளு நான். பட் ஒரு கட்டத்துல நீங்க சொன்னீங்க இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இதெல்லாம் வந்து மாயை, இதெல்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு பி பெர்மனன்ட் அப்படின்னு. அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷனா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டோட்டலி அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் ஐ சரண்டர் மை செல்ஃப் டு காட். சாவறவரெல்லாம் இதை விட மாட்டேன். சூப்பர். இதை விடலன்னா நீங்க சாவ மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. எனிவே எங்க அம்மாவோட பிளெஸிங் ஆரம்பத்துல எனக்கு இல்லவே இல்லை. இப்ப எங்க அம்மா இங்க இருக்காங்க. மனம் வந்து அப்படியே ஒண்ணுமே இல்லை, ஜீரோவாயிருது, கோசமாயிருது. அதுலயும் உங்களை பார்த்த பிறகு இனிமேல் நான் சாவர வரைக்கும் எங்கேயுமே எந்த பயிற்சிக்கும் நான் போக மாட்டேன். எதுக்கும் இல்லை, நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டு அந்த மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை தேடிதான் நம்ம அலைஞ்சோம், அப்படிதான் இருந்தோம். இது இங்க கிடைக்குதுங்கும் போது அதோட ஒரு பேரானந்த நிலையை என்னால வெளிப்படுத்த முடியல. யூடியூப்ல ரெகுலராக பார்த்துருப்பேன். அப்போ நீங்கள் இந்த பீச்சு கொடுக்குறது வந்து அந்த ஒரு மாதிரி சாமியார மாதிரி இப்படிலாம் நிறையா இருந்துச்சு. ஏடா மாயா இருக்கு, ஏடா ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறம் போக போக 2 நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்க தோணும். சரி இது என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு சும்மா இருக்கலாம், என்ன நமக்கு தெரியல. எதுவுமே உணவாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து பயிற்சிலாம் பண்ண சொன்னீங்க. உட்காந்தோம். ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நீங்கள் அந்த கவனத்தை ஆக்கிட்டு ஆனால் கவனத்தை நான் விடவே இல்லை, அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அது வந்துருச்சு. அந்த யூடியூப்ல என்ன நினைச்சு எப்படி அது இருக்குன்னா அது நீ சொன்ன மாதிரியே வந்துருச்சு. வருது அது வந்து ஏன்னா அழுகுற வருது, ஏன்னா அழுகா வருது, ஏன்னா அழுகா வருது, ஏன்னா வருதுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹா இருக்கலாம், என்னடா இருக்கு, ஏதோ இருக்கலாம் ஏதோ இருக்கு, என்னமோ இருக்கலாம். அதான் உண்மை. எந்த ஜென்மத்துல நான் பாதை மாதிரி வெளியே பண்ணினேன்னு தெரியல. இது வரைக்கும் நிறையா இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு துன்பப்பட்டு சித்திரவதைப்பட்டு தத்தளிச்சுண்டு இந்த நல்ல மேய்ப்பன் கிட்ட இந்த செல்ல ஆட்டுக்குட்டி ஒரு வழி தேடி வந்தது. இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு இந்த நல்ல மேய்ப்பனுக்கு வழி காட்டிருக்கார். இந்த நல்ல மேய்ப்பனுக்கும் நன்றி, என் கூட பயணிச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. எங்களுக்கெல்லாம் ஒரு தீபாவளி கிஃப்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனையோ கிஃப்ட் வந்திருக்கும் எங்களோட வாழ்க்கையில தீபாவளிக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எங்களுக்கு கிடைச்சதில்லை. இந்த செல்ல ஆட்டுக்குட்டிக்கு இந்த நல்ல மேய்ப்பன் வழிகாட்டினதுக்கு கோடி நமஸ்காரம், குரு ஆசீர்வாதம். இறைவன் வந்து எங்கேயுமே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்காரு, உங்க உள்ளதான் இருக்காருன்னு சொல்லி நல்ல ஆணித்தரமா புரிய வச்சதுக்கு மிக மிக நன்றி ஐயா. பிரம்மா ஸ்ரீ மகாவிஷ்ணு இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நன்றி சொல்லி ஃபோகிஃப்னஸ் கேக் சொன்னார்ல, அப்போ வந்துட்டு அந்த எல்லா ரீகாலும் வந்துச்சு, எதுவுமே இல்லைன்னு சொன்னாருங்கள. ஸோ அங்கே வந்து அது உணர முடிஞ்சு.
சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, கிரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் கிரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம். உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.